நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபியோட வந்திருக்கேங்க. வடுமாங்கா ஊறுகாய் ரெசிபிங்க. மாங்கா அப்படின்னு சொன்னாலே, என் சாப்பாடு தன்னால உள்ள ஓடி போயிருங்க. காலம் நம்ம வருஷத்துக்கும் வச்சுக்கிற மாதிரியான இந்த வடுமாங்கா ரெசிபி ரொம்பவே சூப்பரா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த பிஞ்சு மாங்கா வடு விழும்போதே சீசனுக்கு எடுத்து வச்சிருக்கேன். நல்ல தூசு மண்ணு போக கழுவி எடுத்துட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி வடுமாங்கா கிடைச்சுச்சுன்னா இந்த ரெசிபிய மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2, 3 நாளைக்கு மாங்காவுல கல் உப்பு போட்டு ஊற வைக்கணும். நான் அளவுகளெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தெளிவா குடுக்குறேன். இப்ப நம்ம 3, 4 நாள் ஊற வச்ச மாங்கால இருந்து நல்லா தண்ணி வடிஞ்சிருக்கும். அத ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கங்க. அந்த வடிகட்டின அந்த தண்ணியில நம்ம இப்போ மிளகாத்தூள், கடுகுத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அந்த தண்ணீல கலந்த பேஸ்ட்டவே நம்ம இப்போ ஒரு 4 நாள் வடிஞ்ச அந்த மாங்கா வடு மேல இப்ப நல்லா அப்ளை பண்ணிறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு 2 நாளைக்கு ஒரு 2 தடவ இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்ப இந்த மாதிரி நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியிலேயே இன்னும் மாங்கா சுண்ட சுண்ட நல்லா ஊறி வந்துரும். அவ்வளோதாங்க. இது வருஷத்துக்கும் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாங்கா கெட்டு போகவே போகாது. இந்த வடு மாங்காய்க்கு தாளிப்பு அவசியம் கிடையாதுங்க. தண்ணி படாம நீங்க எப்பவுமே நல்ல ஒரு ட்ரை ஸ்பூன வச்சு மட்டுமே யூஸ் பண்ணுங்க. கெட்டு போகவே போகாது. சிம்பிளான ஒரு தயிர் சாதம் இருந்தா போதுங்க. வெறும் பழைய சாதம் இருந்தா கூட போதுங்க. இந்த ஒரு வடுமாங்கா பீஸ வச்சு முழு சாப்பாட்டையும் சாப்பிட்டு ஜமாய்ச்சிரலாம்.